இன்றைக்கி இந்த ஷார்ட் வீடியோ சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிசிபிகேயை பற்றி இருக்கிற ஒரு காமன் மிஸ்கன்செப்ஷன். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுவும் ஆட்டோமோட்டிவ் செக்டரில் இருந்து இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சிபினா வந்துட்டு 1.33 அண்ட் சிபிகேனா 1.67 அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நாட் ஓன்லி ஆட்டோமோட்டிவ், இந்த சிக்ஸ் சிக்மா ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் நீங்கள் வந்து நிறைய படிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு மோஸ்ட்லி இந்த 1.33 1.67 டெர்மினாலஜிஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது நீங்கள் வந்து அப்படியே உங்களோட ப்ராசஸ்க்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணணுமானா அதுதான் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லா ப்ராசஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லெவலான ரிஸ்கில் இருக்கும். அந்த ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய விஷயங்கள் ஒரு மல்டிபிள் காம்பினேஷனாக சேர்ந்தது தான் வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ராசஸ் கேப்பபிலிட்டியை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணணும். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸட் நம்பரை வச்சுட்டு பண்ணக்கூடாது. நீங்கள் அதே மாதிரி ஒரு சிபிசிபிகேவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் கஸ்டமருக்கு என்ன ரிஸ்க் லெவல் இருக்குது அது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராசஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கான்றது முக்கியம். ஏன்னா ப்ராசஸே ஸ்டேபிளாக இல்லாமல் நீங்கள் வந்துட்டு சிபிசிபிகே இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து டெய்லியும் உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூஸ் தான் கொடுத்துட்ருக்கும். நீங்கள் அது பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்புறம் மோரோவர் உங்கள் கஸ்டமர்கிட்டருந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, என் கஸ்டமர் வந்து எனக்கு இதுதான்ப்பா கேட்குறாங்க அப்படின்னா தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து இன்டர்னலாக டிஃபைன் பண்ணுவோம். நம்ம இன்டர்னலாக வந்துட்டு ஒரு ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்கோ நம்ம வந்து இந்த சிபிசிபிகே இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சிபிசிபிகே இண்டஸ்ட்ரீஸ் வந்து டார்கெட் வந்து செட் பண்ணுங்கள். இது வந்து டார்கெட் வந்து ஒரு ஃபிக்ஸட் நம்பராக என்றைக்குமே இருக்கக்கூடாது. நீங்கள் பேஸ்ட் ஆன் த கான்டெக்ஸ்ட் நம்ம எதுக்காக இந்த சிபிசிபிகே இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சிபிசிபிகே டார்கெட் வந்து செட் பண்ணுங்கள். ஏன்னா சம் ப்ராசஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 0.5 சிபி இருந்தாலுமே ஓகே தான், அதனால் வந்துட்டு உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் இருக்க முடியாது. அதே மாதிரி சம் ப்ராசஸ்க்கு நீங்கள் 1.67லாம் இல்லை, 2 அண்ட் அபோவ் கூட நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும் ஒரு சில கிரிட்டிக்கல் ப்ராசஸ்க்கு. ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த கேரக்டரிஸ்டிக்ஸ், ரிஸ்க் லெவல் அண்ட் ப்ராசஸோட ஸ்டெபிலிட்டி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் வந்து இதை டிஃபைன் பண்ணணும். ஏன்னா மோரோவர் இந்த சிபிசிபிகே வந்துட்டு நம்ம எதுக்காக நம்ம மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் ஒரு ப்ராசஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க அப்படின்றப்ப நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிஞ்சன்ட் டார்கெட் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் டார்கெட்டே வந்துட்டு நம்மளை வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம ப்ராசஸை வந்து டிவேட் பண்ண வச்சிடும். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ நானுமே வந்து நான் ஷாப் ஃப்ளோரில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட 14 இயர்ஸ் கிட்டத்தட்ட நான் ஷாப் ஃப்ளோரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் டார்கெட் இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்டு எழுதுறது நீங்கள் என்ன நம்ம டார்கெட்டு கொடுத்துருக்கோமோ அதுக்குள்ளே எழுதி கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். உங்களால் அதுலேருந்து ஒரு ரியல் டேட்டாவை நீங்கள் வந்து உங்களால் கேப்சர் பண்ணி உங்களோட ரியல் கேப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. ஸோ கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் இருந்தால் அதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைனா உங்களோட ஓன் கேப்பபிலிட்டி இண்டஸ்ட்ரீஸை டிஃபைன் பண்ணுங்கள். தேங்க்யூ.